21. Angular momentum. See, angular acceleration அதெல்லாம் நம்ம பார்த்தோம். Angular momentum. Angular momentum அப்படின்னா என்ன ஃபார்முலான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். MVR. Linear momentumனா mass into velocity. Angular momentumனா mass, velocity, radius. ஒரு கல்லை வந்து நூல்ல கட்டி இப்படி சுத்துறேன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த கல் இப்படி சுத்திட்டு இருக்கு. அதுக்கு angular momentum இருக்கு. எவ்வளவு இருக்கு? It's a product of the mass of the stone, the radius of the circle, and the velocity with which it is rotating. Okay. என்ன யூனிட் வரும்? மாஸ்னா கிலோகிராம் வரும், வெலாசிட்டினா ms -1 வரும், ரேடியஸ்க்கு மீட்டர் வரும். அப்ப மொத்தமா என்ன வரும்? kg m square s minus 1. What is the dimension? m l square t power minus 1. Okay. அடுத்தது Planck's constant. இதையே இப்ப இங்க கொண்டு வரேன் அப்படின்னா இதோட டைமென்ஷனும் ஆங்குலர் மொமெண்டம் டைமென்ஷனும் சேம், அதனால கொண்டு வரேன். சோ எந்த ஒரு பிசிக்கல் குவான்டிட்டியா இருந்தாலும் அதுக்கு யூனிட் டைமென்ஷன் எழுதுறதுக்கு நமக்கு ஃபார்முலா தேவைப்படுது. டி ப்ராக்லி வேவ்லென்த் லாம்டா இஸ் ஈக்குவல் டு h by mv அதை எடுத்துக்கலாம், அல்லது E is equal to h nu அதெல்லாம் எடுத்துக்கலாம். ஆனா ஃப்ரீக்வன்சிக்கு இன்னும் நம்ம படிக்கல, சோ இதை எடுத்துக்குவோம். அப்ப லாம்டா is equal to h by mv ல Planck's constantங்கிறது எது? இந்த h. Okay, now what is the formula for Planck's constant? mv lambda. மறுபடியும் கவனிச்சு பாத்தீங்கன்னா மாஸ் இங்க இருக்கு, kg வந்துரும், வெலாசிட்டி அதே வெலாசிட்டி இருக்கு ms -1, லாம்டானாலும் வேவ் லெங்த் அப்படிங்கிறது லெங்த் தானே, அதுக்கு ஒரு மீட்டர் வந்துரும். so you get the same thing, kg m square s minus 1. what is the dimension? m l square t power minus 1. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது டைம் பீரியட் அண்ட் ஃப்ரீக்வன்சி, அது பார்க்க போறேன். டைம் பீரியட், ஃப்ரீக்வன்சி. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஓகே, இந்த ஃபேன் வந்து 1 செகண்ட்ல 3 சுத்து சுத்துதுன்னு வச்சுங்க. Three rotations or 3 revolutions in 1 second. ஃபேன் வந்து ஒரு வினாடி நேரத்தில் 3 முறை சுற்றுகிறது. 3 rotations in 1 second. அப்ப டைம் பீரியட்னா என்ன சொல்லணும், ஃப்ரீக்வன்சினா என்ன சொல்லணும் அப்படின்னா இதோட டெஃபினிஷன் என்ன? டைம் பீரியடோட டெஃபினிஷன் வந்து the time taken for one complete rotation. ஃப்ரீக்வன்சினா என்ன? the number of rotations in unit time. unit time 1 second. எத்தனை ரொட்டேஷன்? 3. அப்ப ஃப்ரீக்வன்சி 3, the number of rotations in 1 second. சரி, ஒரு செகண்ட்ல 3 சுத்து சுத்துது இல்லையா? அப்ப ஒரு சுத்து சுத்த எவ்வளவு டைம் ஆகும்? 1/3 ஆகும். ஒரு சுத்து சுத்துறதுக்கு 1/3 செகண்ட் டைம் ஆகும். ஃப்ரீக்வன்சி, சயின்டிஸ்ட் நேம் ஹெர்ட்ஸ். ஓகே, ரைட். இப்ப யூ கம் பேக். டைம் பீரியட் அப்படின்னா டைம் தான். டைம் அப்படின்னா யூனிட் வந்து செகண்ட், அண்ட் டைமென்ஷன் டைம் அப்படின்னா டி. ஃப்ரீக்வன்சி இப்பதான் பார்த்தோம். ஃப்ரீக்வன்சினா 1/டைம் பீரியட். 1/டைம் பீரியட் அப்படின்னா செகண்ட் கீழ இருக்கு, 1/செகண்ட் அப்படின்னா என்ன வரும்? செகண்ட் பவர் -1. ஒரு சயின்டிஸ்ட் நேம் நம்ம கொடுக்கிறோம் இதுக்கு, என்ன? ஹெர்ட்ஸ். 1/செகண்ட் அப்படிங்கிறது ஹெர்ட்ஸ். வாட் இஸ் த டைமென்ஷன் ஃபார் திஸ் அப்படின்னா டைமென்ஷன் t பவர் -1. ஓகே, இது அப்படியே எழுதிக்கலாம். பவர் நீங்க ட்ரை பண்ணுங்க. புக்கை பார்த்துலாம் எழுதக்கூடாது. ஓகே, புக்கு வந்து நைட்டு ஸ்டடியில எடுத்து படிக்கணும். இப்ப அதை பார்த்து எழுதிட்டு இருக்க கூடாது. பவர், பிரஷர். Do you remember the definition? பவர் அப்படின்னா ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க் இல்லையா? ஒருத்தர் பவர்ஃபுல் பர்சன் அப்படின்னா ஒரு வேலையை குறைஞ்ச நேரத்தில் செய்யறவர் தான் பவர்ஃபுல் பர்சன். ஒரு மோட்டர் இருக்கு, 1 ஹார்ஸ் பவர் மோட்டர் அப்படின்னா அதுக்கும் ஒரு 2 HP மோட்டருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நம்ம வீட்டில் வாட்டர் டேங்க் இருக்கு. 1 ஹார்ஸ் பவர் மோட்டர் வந்து இட் டேக்ஸ் சம் டைம் டு ஃபில் த டேங்க். அதே 2 HP மோட்டர் என்ன செய்யும்? பாதி டயத்தில் அதை ஃபில் அப் பண்ணிடும். அப்ப அது மோர் பவர்ஃபுல். ஸோ பவர் அப்படின்னா ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க், ஒர்க் பை டைம் ஆர் எனர்ஜி பை டைம். ஒர்க் அப்படின்னா ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட், டிஸ்டன்ஸ். ஃபோர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு யூனிட் தெரியும், மாஸ் இன்டு ஆக்சலரேஷன்.
kgms minus 2. டிஸ்டன்ஸ் அப்படின்னா அதுக்கு மீட்டர், டைமுக்கு ஒரு செகண்ட், எல்லாத்தையும் ஒரே பக்கம் கொண்டு போலாம். அப்ப kg m square s minus 3. What is the dimension? m l square t power minus 3. பிரஷர்னா என்ன? பிரஷர் அப்படின்னா ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா. ஒரு வெயிட் இருக்கு, இது 1 கிலோ இருக்கு, கையில வச்சுக்கணும் அப்படின்னா என்னால வச்சுக்க முடியும். அது கொஞ்சம் பிரஷர் கொடுக்குது. பட் இதை வச்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஊசி இருக்கு, இந்த ஊசியை வச்சுக்கிட்டு அதுக்கு மேல இதை தூக்கி வைங்க அப்படின்னு சொன்னா வச்சுக்க முடியாது. ஒரு ஊசியை வச்சுக்கிட்டு 1 கிலோ வெயிட்டை வச்சுக்கிங்கன்னா பொத்துக்கிட்டு உள்ள போயிடும். காரணம் என்ன? அதே வெயிட் தானே, அதே வெயிட் தான். ஊசி ஜஸ்ட் 1 கிராம் தான். பட் ஏன் இப்படி பொத்துட்டு போச்சு? பிகாஸ் த ஏரியா, கான்டாக்ட் ஏரியா ரொம்ப ரொம்ப கம்மி. நமக்கெல்லாம் பாதம், த ஃபுட் கடவுள் ஏன் கொடுத்துருக்காரு? அப்பதான் மெரினா பீச்சில் போயிட்டு டூயட் பாட முடியும். இல்லைன்னா நம்ம கால்லாம் ஊசி ஊசியா இருந்துச்சுன்னா உள்ளுக்குள்ள போயிடும். ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா. ஃபோர்ஸ் அப்படின்னா மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். ஏரியா அப்படின்னா மீட்டர் ஸ்கொயர். சோ அப்ப என்ன வரும்? kg m minus 1 s minus 2. What is the dimension? m l power minus 1 t power minus 2. பிரஷருக்கான டைமென்ஷன். ஸ்ட்ரெயின், ஸ்ட்ரெஸ். யங்ஸ் மாடுலஸ்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம். அதுல என்ன பண்ணுவோம்? ஒரு ராடு இது எவ்வளவு வெயிட் தாங்குது அப்படின்னு பார்ப்போம். இது எவ்வளவு வெயிட் தாங்குதுங்கிறதுக்காக இதுல ஒரு வெயிட்டை கட்டி தொங்க விடுவோம். அப்படி தொங்க விடும் போது இது கொஞ்சம் எலாங்கேட் ஆகும். இது மெட்டல் தான், ஆனா ரப்பர் பேண்ட் மாதிரி எலாங்கேட் ஆகாது, ஆனா கொஞ்சம் அது எலாங்கேட் ஆகும். ஒரிஜினல் லெங்த் அந்த ஒயிட் கலர், ஒரிஜினல் லெங்த் அந்த ஒயிட் கலர். இப்ப எலாங்கேட் ஆயிடுச்சுல, அந்த லெங்த் எவ்வளவு? L plus டெல்டா L. இப்ப ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது சேஞ்ச் இன் லெங்த். சேஞ்ச் இன் லெங்த்னா அந்த கொஞ்சோண்டு இன்க்ரீஸ் ஆச்சுல, அது டிவைடட் பை ஒரிஜினல் லெங்த். இது ஸ்ட்ரெயின். என்ன யூனிட் வரும்னா மேலையும் மீட்டர் கீழையும் மீட்டர். அப்ப என்ன ஆயிரும்? மீட்டர் மீட்டர் வந்து கேன்சல் ஆயிரும். நோ யூனிட், நோ யூனிட். அப்ப நோ டைமென்ஷன். இப்ப நம்ம பேசணும் சைன் தீட்டா காஸ் தீட்டா அதெல்லாம் பேசணும். சைன் தீட்டா ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டினியூஸ். மேலையும் மீட்டர் கீழையும் மீட்டர். அப்ப என்ன யூனிட் வருது? நோ யூனிட். வாட் இஸ் த டைமென்ஷன்? m power 0 l power 0 t power 0. ரைட்டா? இது ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, இது பிடிச்சி இழுத்ததுனால இதுல வரக்கூடிய ஸ்ட்ரெஸ். ரைட்டா? இந்த விரலை பிடிச்சி அமுக்குனா வர்றது பிரஷர், இதை பிடிச்சி இழுத்தா வர்றது ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது எவ்வளவு லோடு இதுல தொங்கிட்டு இருக்கு, இதுல என்ன கிராஸ் செக்ஷன் ஏரியா, கிராஸ் செக்ஷன் ஏரியா, இந்த ஏரியா எவ்வளவு இருக்கு அதுதான். கிராஸ் செக்ஷன் ஏரியா ஏன் முக்கியம் அப்படின்னா, சப்போஸ் நம்ம இப்ப கிளாஸ் நடத்திட்டு இருக்கிறது ஒரு 10th ஃப்ளோர்ல நடத்துறோம் அப்படின்னு ஒரு கற்பனை பண்ணிக்க. திடீர்னு நெருப்பு பிடிச்சிருச்சு, கற்பனை தானே. அப்போ ஃபயர் சர்வீஸ் பீப்புள் எல்லாம் வந்துட்டாங்க. பில்டிங் நெருப்பு பிடிச்சிருச்சு, 10th ஃப்ளோர்ல இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸை காப்பாத்துறதுக்காக ஃபயர் சர்வீஸ் பீப்புள் வந்திருக்காங்க. நீ பாக்குற ஒருத்தர் வராரு, இங்க வாமா வேமா முடியாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னலை காமிக்கிறாரு. ஓகேன்னு ஓடி வர்ற, இந்த இதை பிடிச்சிட்டு குதி அப்படின்னு பாக்கெட்ல இருந்து ஒரு நூல் கண்டு ஒண்ணு எடுத்து அப்படி கொடுக்குறாரு. பார்த்தவன படுவாராஸ்கல், நூலை பிடிச்சிட்டு குச்சா நான் அது சும்மாவே குச்சிருவேனே, நூல் எப்படி என்னோட வெயிட்டை தாங்கும்? ஒரு கரப்பாம்பூச்சியா இருந்தா பரவாயில்ல அப்படின்னு தோணும் இல்லையா? அதே சமயத்துல அவர் அந்த தேர், திருவாரூர் தேர் இழுக்கிற மாதிரி ஒரு வடக்கயிறு மாதிரி ஒண்ணு எடுத்து கொடுத்தாருன்னா அதை பிடிச்சிட்டு கீழே இறங்கிரும். கரெக்டா? அப்ப அந்த கிராஸ் செக்ஷன் பெருசா இருந்தாதான் அந்த லோடு அதை தாங்க முடியும். சோ லோடு அப்படிங்கிறது வெயிட், வெயிட்ங்கிறது mg, mgங்கிறது மாஸ் இன்டு அக்சலரேஷன் ஈக்குவல் டு ஃபோர்ஸ். அப்ப ஃபோர்ஸுக்கு என்ன வரும்? அந்த kg ms minus 2 வந்துரும். கிராஸ் செக்ஷன் ஏரியானா மீட்டர் ஸ்கொயர் வந்துரும். அப்ப என்ன ஆயிடும்? kg m minus 1 s minus 2 வந்துரும். புரியுதா? இது வந்து ஈக்குவல் டு பிரஷர். இப்பதான் நம்ம பார்த்தோம் ஃபோர்ஸ் பை ஏரியா இஸ் பிரஷர். ஓகே, கமிங் பேக் ஹியர். ஸ்ட்ரெயின் என்ன சொன்னேன்? டெல்டா எல் பை எல். நோ யூனிட். வாட் இஸ் த டைமென்ஷன்? ஒன்னும் இல்லை. ஒன்னும் இல்லை அப்படின்னா சும்மா ஒன்னும் இல்லைன்னு ஒரு கோடு போடக்கூடாது. ஒன்னும்
ஒன்றும் இல்லைங்கிறத எழுதுற மெத்தட் என்ன? அதுல எம்மும் இல்லை, எல்லும் இல்லை, டீயும் இல்லை. ஓகே. ஸ்ட்ரெஸ் அப்படின்னா இப்பதான் பார்த்தோம். ஸோ இட் இஸ் weight by cross section area. This is equal to pressure kg m minus 1 s minus 2. Then dimension is m l minus 1 t minus 2. It is having same dimension ங்கறதெல்லாம் கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கணும். ஏன்னா பரீட்சையில அந்த மாதிரிலாம் கேள்விகள் வரும். Which quantity has a dimension equal to the dimension of pressure அப்படின்னு சொன்னா stress. 29. Okay. Young's modulus. Young's modulus. ஒரு சில பேட்சஸ்ல இப்ப வந்து சாலிட்லாம் படிச்சிருக்கீங்க. Young's modulus. Stress by strain. Stress, you know the dimension, it is equal to pressure. Strain, no unit. And இதுக்கு யூனிட் எழுதிட்டோம், இதுக்கு no unit. அப்ப யூனிட் வந்து என்ன? நியூமரேட்டர்ல இருக்கிறது தான். டைமென்ஷன் என்ன வரும்? m l minus 1 t minus 2. This is the dimension for Young's modulus. Young's modulus என்ன வருதோ அதுதான் the moduli of elasticity. Bulk modulusனாலும் rigidity modulusனாலும் the unit is kg m minus 1 s minus 2 and the dimension is m l minus 1 t minus 2. இப்ப compressibility அப்படி கேட்டாங்கன்னா ஒரு பொருள் இருக்கு, அதை கம்ப்ரஸ் பண்ண முடியுமா அப்படின்னா, இப்ப ஒரு ஸ்டீல் பால் இருக்கு, அதை அப்படியே கடலுக்குள்ள நூல்ல கட்டி உள்ள கொண்டு போயிட்டோம். அப்ப பிகாஸ் ஆஃப் த எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் அது கொஞ்சம் கம்ப்ரஸ் ஆகுது. அது கம்ப்ரஸ் பண்ணறதுக்கு பேரு தான் கம்ப்ரஸபிலிட்டி. கம்ப்ரஸபிலிட்டி அப்படின்னா என்ன? 1 by bulk modulus. அப்ப 1 by bulk modulusனா reciprocal of this. இதுக்கு அப்படியே தலையிலா போடணும். என்ன சொல்லணும்? kg power minus 1 m s square. What is the dimension? m power minus 1 l t square. That is for compressibility. இப்ப velocity gradient அப்படிங்கிற velocity gradient அப்படின்னா என்ன? இப்ப இது காவிரி ரிவர். காவிரியில சம்டைம்ஸ் தண்ணி இருக்காது. இப்ப கர்நாடகால தண்ணியை திறந்து விட்டாங்க. ஓகே, பயங்கரமா தண்ணி ஓடிட்டு இருக்கு. அப்ப அந்த தண்ணி ஓடிட்டு இருக்கும்போது அதோட வெலாசிட்டி இங்க ரொம்ப அதிகமா இருக்கும், இங்க கொஞ்சம் கம்மியா இருக்கும், இங்க கொஞ்சம் கம்மி, இங்க ரொம்ப கம்மியா இருக்கும். நம்ம ஆத்துல குளிக்கிறதுக்காக இங்க வர்றோம். இத பார்க்கும்போது தண்ணி மெதுவா போகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம வந்து உள்ள இறங்கிடுறோம். அங்க போர்டு போட்டிருக்காங்க, ஆபத்து, ஆத்துக்குள்ள இறங்காதீர்கள் அப்படின்னு. நம்ம அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. இங்க தண்ணி மெதுவா தானே போகுது, இவங்க போய் போர்டு வச்சிருக்கானுங்க அப்படின்ட்டு உள்ள இறங்கும். இன்னும் கொஞ்சம் உள்ள போலாமே அப்படின்னு இன்னும் கொஞ்சம் உள்ள போனோம்னா தண்ணி வேகமா வந்துட்டு இருக்கு. அப்படியே இன்னும் கொஞ்சம் போனோம்னா ஆத்தோட நம்ம போயிடுவோம் இல்லையா? அந்த வெலாசிட்டி இப்படி டிஃபர் ஆகுதுல்ல, இததான் வெலாசிட்டி கிரேடியன்ட் அப்படிங்கிறோம். வெலாசிட்டி கிரேடியன்ட் அப்படின்னு சொன்னால் இது வந்து velocity divided by length. இது velocity gradient. அதாவது உள்ள போக போக 1 மீட்டர் போற velocity அதிகமாகுது, 2 மீட்டர் போற இன்னும் அதிகமாகுது, 3 மீட்டர் போற இன்னும் அதிகமாகுது. அதுதான் velocity gradient. டெம்பரேச்சர் gradient அப்படின்னா இது வந்து தோசை கரண்டி, நம்ம தோசை போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல கைய வைக்கிறோம், சூடா இல்ல. இங்க கைய வச்சோம்னா கொஞ்சம் சூடா இருக்கும், இங்க கைய வச்சா இன்னும் சூடா இருக்கும், இங்க கைய வச்சோம்னா கை வந்து கொப்பளிச்சு போயிடும். இதுக்கு பேர் என்ன? டெம்பரேச்சர் கிரேடியன்ட். வர 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 டெம்பரேச்சர் அதிகமாகுது. ஓகே, புரியுதா? அப்ப கிரேடியன்ட் அப்படின்னு வந்ததுன்னா யூ ஷுட் டிவைட் பை லெங்த். So you should remember divide by length. Velocity gradient என்ன சொல்லணும்? Velocity by length. ஓகே, velocity என்ன யூனிட்? மீட்டர் per second. லெங்த்னா என்ன? மீட்டர். அப்ப இது ரெண்டும் கேன்சல் ஆயிருமே, எஸ் மைனஸ். ஓகே, கேன் யூ டெல் மீ t minus 1 இதுக்கு முன்னாடி எங்க பார்த்தோம்? ஃப்ரீக்வன்சில பார்த்தோம். அப்ப நான் வச்சுக்க வேண்டியது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்?
வெலாசிட்டி கிரேடியண்டா இருந்தாலும் ஃப்ரீக்வன்சியாக இருந்தாலும் சேம் யூனிட் சேம் டைமென்ஷன் வரும் அப்படின்ட்டு. ஓகே, டெம்பரேச்சர் கிரேடியன்ட் எழுதிடலாம். டெம்பரேச்சர் கிரேடியன்ட். ஓகே, பிரஷர் கிரேடியன்ட் நீங்களே எழுதுங்க. கேன் யூ ரைட் திஸ்? டெம்பரேச்சர் கிரேடியன்ட் அப்படின்னா என்ன? டெம்பரேச்சர் பை லெங்த். சரி, அப்ப யூனிட் என்ன போடுவோம்? டெம்பரேச்சர்னா கெல்வின் போடுவோம், லெங்க்த்னா மீட்டர் போடுவோம். அப்ப மீட்டர் பவர் -1 K. சோ டைமென்ஷன் என்ன? L பவர் -1 K. ஓகே, பிரஷர் கிரேடியன்ட். ஓகே, pressure gradient. ஓகே, எழுதிட்டீங்களா? pressure by length. pressure அப்படின்னா kg m -1 s -2. எப்படி வந்துச்சு? pressure அப்படின்னா force by area. force என்ன? mass into acceleration by area. மாஸ்னா kg, acceleration-னா ms -2, ஏரியானா மீட்டர் ஸ்கொயர். அப்ப இது மேல போகும்போது என்ன வரும்? kg m -1 s -2. எதையும் மனப்பாடம் பண்ணக்கூடாது, புரிஞ்சு படிக்கணும். மனப்பாடமும் பண்ணணும். ஏன்? புரிஞ்சு படிக்கிறது எதுக்காக? அக்யூரசி. மனப்பாடம் பண்றது எதுக்காக? ஸ்பீடு. நீட் எக்ஸாம் என்ன? ஸ்பீடு அண்ட் அக்யூரசி. சரி, இப்ப என்ன டைமென்ஷன் எழுதணும்? m l -1 t -2. that is the dimension. Okay, coefficient of viscosity. Okay, ஞாபகம் இருக்கா? torque, Reynolds number. coefficient of viscosity னா ஃபார்முலா வேணும். ஸ்டோக்ஸ் லா ஃபார்முலா ஞாபகம் இருக்கும். ஒரு டால் ஜார், விஸ்கஸ் லிக்விட், ஒரு ஸ்டீல் பால், அதுல டிராப் பண்ணும்போது அந்த பால் டெர்மினல் வெலாசிட்டில போயிட்டு இருக்கு. அதுல ஆக்ட் பண்ற ஃபோர்ஸுக்கு பேரு விஸ்கஸ் ஃபோர்ஸ். விஸ்கஸ் ஃபோர்ஸ் அப்படின்னா 6 பை ஈட்டா ஆர்வி. 6 பை ஒரு நம்பர். ஈட்டாங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. ஈட்டாங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டிக்கான சிம்பல். ஆர்ங்கிறது ரேடியஸ் ஆஃப் த ஸ்டீல் பால், விங்கிறது வெலாசிட்டி. அப்ப ஈட்டாக்கு என்ன சார் ஃபார்முலா அப்படின்னா, ஈட்டாக்கு என்ன ஃபார்முலானா ஃபோர்ஸ் டிவைடட் பை 6 பை ஆர் வி. ஃபோர்ஸுக்கு என்ன யூனிட் எழுதுவீங்க? kgm s -2. 6 பை இஸ் a number. ரேடியஸ்க்கு என்ன போடுவீங்க? மீட்டர். வெலாசிட்டி மீட்டர் பர் செகண்ட். அந்த ஒரு மீட்டர் அடிச்சிடலாம். அப்ப பாக்கி என்ன வருது? kgm -1. இந்த s -1 மேல போனா s +1. அப்ப s -1. அப்ப what is the dimension? m l -1 t -1. so coefficient of viscosity க்கு dimension m l -1 t -1. டார்க் அப்படிங்கிறது ஒரு ஒரு நட்டு இருக்கு, ரொம்ப டைட்டா இருக்கு, நம்ம கலட்டணும். சரி, ஸ்பேனரை போட்டுட்டோம். ஸ்பேனரை மாட்டிட்டு இப்ப கலட்ட போறோம். அப்ப நம்ம கையை இங்க வைப்போமா? வைக்க மாட்டோம், இங்க வைப்போம். ஒரு ஃபோர்ஸ் கொடுப்போம். ஓகே, இத கலட்டுறதுக்கு ட்ரை பண்றோம், ஃபோர்ஸ் கொடுக்குறோம். ஓகே, இது டைட் பண்றது, கலட்டுறதுன்னா ஓகே, இப்படி இங்க ஃபோர்ஸ் கொடுக்குறோம். நம்மளால இதை கலட்ட முடியல, இதுக்கு தேவையான டார்க்கை நம்மளால கொடுக்க முடியல. அப்ப என்ன பண்றது? ஹெல்ப்புக்கு ஒருத்தரை கூப்பிட்டு 2 பேருமா சேர்ந்து கலக்கலாம். ரைட்டா? ஹெல்ப்புக்கு தம்பியை கூப்பிடுறோம். டேய் வாடா, அதை கலட்ட முடியலடா, இந்த நட்டு ரொம்ப டைட்டா இருக்குடா அப்படின்னா. தம்பி வந்துட்டான்னா ஃபோர்ஸை இன்க்ரீஸ் பண்றோம். அப்ப டார்க் இன்க்ரீஸ் ஆகுது. சப்போஸ் வீட்டுல ஹெல்ப்புக்கு யாரும் இல்லை, ஒரு ஒரு பைப்பை தூக்கி இங்க போட்டோம்னா, இப்ப கையை இங்க வச்சோம்னா அப்ப டார்க் நமக்கு கிடைக்குது. இதை கழட்டிடலாம். அப்ப இந்த லெங்த்
இங்க இருந்து இங்க வரைக்கும் இந்த லெங்த் அதிகமாகுது, அப்பவும் டார்க் நமக்கு அதிகமாகுது. இந்த ரோட்ல நீங்க இந்த லாரி டிரைவர்ஸ், அந்த லாரியில இருக்கக்கூடிய பஸ் டிரைவர், லாரி டிரைவர் வந்து அந்த வீலை கழட்டிட்டு டயர் அப்படி ரொட்டேட் பண்ணி மறுபடி போட்டு டைட் பண்ணுவாங்க. நீங்க பார்த்துருக்கீங்களா? ஒருத்தர் என்ன பண்ணுவாரு, ஸ்பேனர் அந்த நட்டில் போட்டு அது மேல ஒரு பைப் ரெஞ்ச் போட்டு அது மேல ஏறி நின்று ஜம்முன்னு குதிச்சிட்டு இருப்பாரு. அப்பதான் அது நல்லா டைட் ஆகும் அப்படின்ட்டு. ஓகே, அப்ப டார்க் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபோர்ஸ் இன்டு ரேடியஸ். ஓகே, அப்ப டார்க் அப்படிங்கிறது ஃபோர்ஸ் இன்டு ரேடியஸ். ஓகே, ஃபோர்ஸுக்கு என்ன யூனிட்? kgms-2. ரேடியஸ்க்கு என்ன? லெங்த். லீவரேஜுக்கு என்ன? மீட்டர். மல்டிப்ளை பண்ணா என்ன வந்துருது? பழையபடி நமக்கு ஒர்க் டன் அல்லது எனர்ஜி அந்த இது வருது, kgm²s-2. so this is ml² T⁻². ஓகே, எழுதிக்கங்க. ரெனால்ட்ஸ் நம்பர் அப்படின்னா ρVd/η. ஓகே, ஃபார்முலா நான் சொல்லிட்டேன். அதாவது ஒரு பைப்ல தண்ணி போயிட்டு இருக்கு, தண்ணி போகுது அல்லது லிக்விட், அதாவது பெயிண்டிங் ஷாப்ல வந்து பெயிண்ட் வந்து போயிட்டு இருக்கு. இது வந்து அப்படியே ஸ்மூத்தா ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோவா போகுதா இல்ல டர்புலன்ட் ஃப்ளோல போகுதா அப்படின்னு பாக்குறதுக்காக இது ஃப்ளூயிட்ல நீங்க படிப்பீங்க. நவ் நமக்கு தேவை இதோட யூனிட் என்ன, டைமென்ஷன் என்ன. ரோனா என்ன சார்? டென்சிட்டி ஆஃப் த லிக்விட். வீனா என்ன? வெலாசிட்டி ஆஃப் த லிக்விட். அது வேகமா ஓடி வந்துட்டு இருக்கு. டிங்கிறது என்ன? இந்த டயமீட்டர் ஆஃப் த பைப், அதுக்குள்ள அது ஓடி வந்துட்டு இருக்கு. ஈட்டாங்கிறது the coefficient of viscosity of that particular liquid. ρVd/η என்ன வருது பாப்போமா? இப்ப டைமென்ஷனை ஃபர்ஸ்ட் போடலாமா, யூனிட்டை ஃபர்ஸ்ட் போடலாமா? எதை வேணாலும் போடலாம். ஓகே, பரீட்சையில உங்களுக்கு ஃபாஸ்டா போடுறப்ப டைமென்ஷன் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரோ அப்படின்னா சார் டென்சிட்டி சார், மாஸ் பை வால்யூம். வெலாசிட்டி L⁻⁻1. டயமீட்டர்னா டயமீட்டர்னு எழுதிடக்கூடாது, L/η ஞாபகம் இருக்கணும். ஓகேயா, இதை மறுபடியும் டெரைவ் பண்ணிட்டு இருக்க கூடாது. ml-1 T-1. இப்ப இதை கேன்சல் பண்ணிடலாம், T⁻⁻1 கேன்சல் பண்ணிடலாம். L² இருக்கு, அப்ப L⁻⁻1 கீழே L⁻⁻1 கேன்சல் பண்ணிடலாம். அப்ப நமக்கு என்ன வருதுங்க? m⁻0 L⁻0 T⁻0, நோ யூனிட். ஓகே, புரியுதா? சோ ரெனால்ட்ஸ் நம்பர், no unit and no dimension. It is only a number, dimensionless quantity. dimensional quantity அப்படின்னா அதுக்கு டைமென்ஷன் உண்டு, dimensionless quantity அப்படின்னா அதுக்கு டைமென்ஷன் இல்லை. ஒரு கான்ஸ்டன்டா இருக்கு, பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் 6.6 into 10⁻⁻34 பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். அதுக்கு டைமென்ஷன் இருக்கு. ஆங்குலர் மொமெண்டத்தோட டைமென்ஷன் தான் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்க்கு டைமென்ஷன், ml² T⁻⁻1. அப்ப அதை எப்படி சொல்லுவோம்? டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட். வெலாசிட்டி ஆஃப் லைட் இருக்கு 3 into 10⁸ மீட்டர் per second, டைமென்ஷன் L⁻⁻1. அப்ப என்ன சொல்லுவோம்? அதை டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட். ரைட்டா? டைமென்ஷனா இருக்கு, கான்ஸ்டன்ட் இருக்கு. பிரஷர் அப்படின்னா பிரஷர் எப்படி வேணாலும் இருக்கலாம். என்னுடைய பிளட் பிரஷர் என்ன அப்படின்னா இட்ஸ் a வேரியபிள், அது மாறும். அப்ப பிளட் பிரஷர்ங்கிறது என்ன? டைமென்ஷனல் வேரியபிள். டைமென்ஷனல் வேரியபிள். ஓகே, டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட் இருக்கு, டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட் இருக்கு, டைமென்ஷனல் வேரியபிள் இருக்கு, டைமென்ஷன்லெஸ் வேரியபிள் இருக்கு. அது என்ன சார் டைமென்ஷன்லெஸ் வேரியபிள் அப்படின்னா? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஃபார் குவார்ட்ஸ் கிளாஸ், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஃபார் டைமண்ட், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஃபார் வாட்டர் மாறிக்கிட்டே இருக்கும். ஸ்பெசிபிக் கிராவிட்டி ஃபார் மில்க் ஒரு மாதிரி இருக்கும், பிளட்டுக்கு ஒரு மாதிரி இருக்கும், கரசினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் டைமென்ஷன் இல்லை, ஆனா மதிப்பு மாறிக்கிட்டே இருக்கு. அப்ப அது டைமென்ஷன்லெஸ் வேரியபிள். சேஞ்ச். சர்ஃபேஸ் டென்ஷன், ஓகே, ஞாபகம் இருக்கா? சர்ஃபேஸ் எனர்ஜி,
சரி, சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னா ஒரு லிக்விட் சர்ஃபேஸ் இஸ் ஆல்வேஸ் அண்டர் டென்ஷன். லிக்விட் சர்ஃபேஸ் உடைய சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு ஃபார்முலா வந்து ஃபோர்ஸ் பை லெங்த். ஒரு லிக்விட் இருக்கு, இதோட சர்ஃபேஸ்ல டென்ஷன் இருக்கு. இந்த இடத்துல ஒரு வாட்டர் மாலிகுல் இருக்கு, இதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மாலிகுல் இப்படி இழுக்குது. இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். கீழே ஒண்ணு இழுக்குது, மேல ஒண்ணு இழுக்குது, இந்த பக்கம் ஒண்ணு, இந்த பக்கம் ஒண்ணு, அப்படி எல்லா பக்கமும் மாலிகுல் இருக்கு. ஃப்ரண்ட்ல இருக்கிறது இப்படி இழுக்குது, பேக்ல இருக்கிறது உள் பக்கம் இழுக்குது. சோ இந்த ஃபோர்ஸ் எல்லாம் கேன்சல் ஆயிருது, நெட் ஃபோர்ஸ் 0 ஆயிருது. இங்க ஒரு மாலிகுல் இருந்துச்சுன்னா அதுக்கு இந்த பக்கம் வரக்கூடிய ஃபோர்ஸ் இந்த பக்கம் வர்றது கேன்சல் ஆகுது. ஆனா டவுன்வர்டு ஃபோர்ஸை காம்பன்சேட் பண்ண மேல யாருமே இல்லை. அந்த அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் இஸ் த ரீசன் ஃபார் த டென்ஷன் ஆன் த சர்ஃபேஸ். அந்த சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படிங்கிறது ஃபோர்ஸ் பை லெங்த். சர்ஃபேஸ் எனர்ஜி அப்படின்னா ஒர்க் பை ஏரியா. ஓகே, மீதி நீங்க கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே, 40 வரைக்கும் எழுதியிருக்கேன். சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ் பை லெங்த். ஃபோர்ஸ்னா கேஜி எம் எஸ் மைனஸ் 2, லெங்க்னா மீட்டர். அப்ப கேஜி எஸ் மைனஸ் 2. அப்ப மாஸ் இருக்கு டி மைனஸ் 2. ஒர்க் அப்படின்னா ஜூல், தட் இஸ் கேஜி எம் ஸ்கொயர் எஸ் மைனஸ் 2 டிவைட் பை ஏரியா மீட்டர் ஸ்கொயர். மீட்டர் ஸ்கொயர் கேன்சல் ஆயிருச்சு. ஸோ சேம் யூனிட், சேம் டைமென்ஷன். ஒரு ஸ்ப்ரிங் இருக்கு, கொஞ்சமா வெயிட்டை கட்டி தொங்க விட்டோம்னா கொஞ்சமா எக்ஸ்பேண்ட் ஆகுது, அதிகமான வெயிட்டை கட்டி தொங்கினா அதிகமா எக்ஸ்பேண்ட் ஆகுது. அதுதான் இந்த ஸ்ப்ரிங் பேலன்ஸ். ஒரு அரிசி மூட்டையை தூக்கி அதுல மாட்டினோம்னா அந்த ஸ்ப்ரிங் பேலன்ஸ் வந்து அந்த மூட்டையில எவ்வளவு கிலோகிராம் அரிசி இருக்கு அப்படின்னு அது காமிக்குது. அப்ப இந்த எலாங்கேஷன், அந்த ஸ்ப்ரிங்கை பிடிச்சி இழுக்கிறது, அந்த எலாங்கேஷன் வந்து டிபெண்ட்ஸ் ஆன், இதுல நம்ம எவ்வளவு வெயிட் கட்டி தொங்க விடுறோம் அந்த வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி தான் இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்ப்ரிங் வந்து எலாங்கேட் ஆகும். அப்ப ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்ங்கிறது ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு அந்த லோடு, அதுதான் ஃபோர்ஸ், சம் கான்ஸ்டன்ட் இன்டு லெங்த். இது ரெண்டும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. ஃபோர்ஸ் அதிகமா இருந்தா அதிகமான எலாங்கேஷன் வருது, அது ரெண்டும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். சில ஸ்ப்ரிங் ரொம்ப வீக்கா இருக்கும், கொஞ்சம் வெயிட்டை கொடுத்தாவே ரொம்ப எலாங்கேட் ஆகும். சிலது ரொம்ப டஃப்பா இருக்கும், அது அதிகமான வெயிட்டை கொடுத்தா கம்மியா எலாங்கேட் ஆகும். நம்ம கார்ல இருக்கிற ஷாக் அப்சார்பர் மாதிரி, வீட்டில் இருக்கிற குஷன் சோஃபால இருக்கிற ஸ்ப்ரிங் மாதிரி. இப்ப இந்த கே அப்படிங்கிறதுக்கு என்ன ஃபார்முலா வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் பை லெங்த். அப்ப என்ன யூனிட் வரும்? கேஜி எம் எஸ் மைனஸ் 2, கீழே எம் கேன்சல் ஆயிரும், கேஜி எஸ் மைனஸ் 2. அப்ப எம் டி பவர் மைனஸ் 2, சேம் டைமென்ஷன். எனர்ஷியா அப்படின்னா என்ன? எனர்ஷியாங்கிறது the inability to change the position. ஒரு மாஸ் ஒரு இடத்துல இருந்தா அங்கதான் இருக்கும், அதுவா நகருமா? நகராது. அப்படி நகரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தேவை. ஒரு பொருள் அதுவாவே நகராது, அது இனர்ஷியா. மொமெண்ட் ஆஃப் எனர்ஷியானா ஒரு பொருள் அதுவாவே சுத்தாது. அப்ப ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அது அப்படியே அதுவாவே வந்து சுத்துமா? சில ஹாரர் மூவில காமிப்பாங்க, அந்த மாதிரி சில முட்டையெல்லாம் சுத்துற மாதிரி எல்லாம் காமிப்பாங்க. ஆனா ஒரு பொருள் அதுவாவே சுத்துமா? சுத்தாது. த inability டு ரொட்டேட், அதுக்கு தேவை டார்க், எக்ஸ்டர்னல் டார்க். அதுக்கு பேர் என்ன? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அப்ப மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாங்கிறது மாஸ் இன்டு ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஸ்கொயர், mr ஸ்கொயர். ஸோ யூ கேன் ரைட் த யூனிட் and dimension. What is the unit? kg m square. அப்ப dimension m l square.